வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க. எல்லோரும் வந்துட்டு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊதியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட வேணால் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், காலில் போட்டு செருப்பை தூக்கி அடிங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இந்த கைனியை பாருங்களேன், ஆனால் கரம்பு காடாக கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி இதில் வந்துட்டு மல்லிச்செடி வச்சு ஃபியூ டேஸ்லேயே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக தண்ணி விட்டாங்க. அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கும், அந்த கிளிப்பையும் முடிஞ்சால் போட்டு வரேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேறப்போ கொஞ்சம் காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. இந்த வேறப்போ கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ மண் வெட்டி போட்டு சிறுமை செத்துலாம், இது எல்லாத்தையும் நான் தான் வெட்டி போட்டேன். என்னடா ஆச்சுன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த தலைக்கு சொந்தக்காரப்பா, அதாவது எங்களுடைய சொந்த முறை வரும். சொந்த முறையில் வந்துட்டு எனக்கு வந்து சித்தப்பா முறை வருவாப்பில். அந்த பெரிய மனுஷன் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, நான் பயிரை வைக்கிறேன் மயிரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருனாக்கா, விரைப்பே இல்லாமல் அடிச்சிட்டாப்புல. ஸோ விரைப்பே இல்லாமல் அடிக்கிறதுக்கு என்ன ஆச்சுனாக்கா, மழை வரும்போது மேலே ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு பயிர் தான் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகிடுச்சு, தலை ஃபுல்லாக இறங்கி இருக்கிற நாற்று மல்லி நாற்று ஆக்சுவலி நான் வந்து 30,000 கிட்ட வச்சேன். ஸோ மொத்தமே வந்துட்டு போயிடுச்சு, நாமம் போட்டுன்னு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வர்றப்போ பாருங்கள் நல்லா தெரியும், அப்படியே டவுனில் அப்படியே வரப்பே இருக்காது. தெரியுதுங்களா? வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, வரப்பே இல்லை. இங்கே பாருங்கள், ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு ஃபுல்லாக தண்ணி தான். ஓகேங்களா? நான் வந்துட்டு மழை தண்ணி வர்றதை தான் நான் சொல்கிறேன். சில பேர் சொல்லுவீங்க, மேலே வந்து பயிர் வச்சா கீழே தண்ணி ஜல்லதாம்பரம் செய்யும், தண்ணி வந்து ஊத்தடி தான் செய்யும் சொல்லுவீங்க. ஸோ நான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு நான் இங்கே வந்து காவை போட்டேன், நீட்டு காவை ஃபுல்லாக பில்லு முளைச்சிட்டு இதை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில, எல்லாமே ஏற்பாடு பண்ணி செடிகளும் நல்லாவே வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 1 இயர் போச்சு அப்படின்னாக்கா செடியெல்லாம் நல்லா ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ நானுமே வந்துட்டு அதில் வந்து பூ பறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ பூ வர ஸ்டேஜ் தண்ணியை விட்டாங்க, மொத்த நாற்றும் போயிடுச்சு. இது கொஞ்சம் மேட்டில் இருக்கிற செடி மட்டும்தான் இருந்துச்சு, மற்றபடி பள்ளத்தில் இருக்கிற செடி மொத்தம் போய் சேர்ந்துட்டாப்புல. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், கரம்பு காடாக தெரியுதுங்களா? ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரம்பாகி பிடிச்சி இருந்தால. ஸோ இதெல்லாம் வச்சு மில்ல செய்வோம். பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், எவ்வளோ செடியாக இருக்குதுங்க மட்டும் பாருங்கள், மொத்தமே போச்சு. இதில் மொத்தம் நான் எவ்வளோ நாற்று வச்சேன் அப்படின்னாக்கா, ஒரு 2500 நாற்றுக்கிட்ட வச்சேன். செலவு மட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 30K போயிடுச்சுங்க. ஒரு 30,000 கிட்ட செலவு பண்ணேன். 50 காசும் நொட்டிட்டு போச்சு. இதுக்கு நான் வந்துட்டு ஆளுங்க வச்செல்லாம் களை வெட்டலைங்க, எனக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய பணக்கார பருப்பெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளே தான் வந்துட்டு களை வெட்டணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது, தெரிஞ்சுக்கலாம் நல்லா. எல்லா செடியும் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக கலப்பினேன். நான் ஒரே ஆளாக வந்துட்டு களை வெட்டியாங்க இது கலப்பினேன். ஸோ நைட்டும் பகலும் இதில் வந்து உழைச்சிருக்கேன். அந்த அளவுக்கு உழைச்சதில் எனக்கு 1 கிலோ கூட ப்ராஃபிட்டே கிடையாது.